ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எனக்கு இந்த பன்னீர்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால வீக்லி ஒன்ஸ் நான் சாப்பிட்ருவேன் கண்டிப்பா. இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, மலபார் ஸ்டைல் பன்னீர் கிரேவி தான் வச்சிருந்தேன். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் தேங்காய் பால்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டே. அதுக்கப்புறமா இந்த பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கறி மசாலா பட்டெல்லாம் இருக்கும்ல, அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் அதை நல்லா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த ஆயில் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் வதங்குற டைம்லேயே நான் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் நான் அது கூட ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கியாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கிட்டேன். இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா ஆறுனுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க. மலபார் ஸ்டைலில் பண்ணுறதுனால கண்டிப்பாக தேங்காய் பால் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே நான் எடுத்திருக்கேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் பன்னீரையும் ஆட் பண்ணிட்டேன். பன்னீரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். அதை நல்லா கையிலேயே க்ரஷ் பண்ணி போட்டால் அதோட ஸ்மெல் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டாச்சு. ஒரு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நான் இறக்கிட்டேன். அவ்வளோதான், செம்ம டேஸ்டான மலபார் பன்னீர் ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு செமையான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.